வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெறும் வணிகர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 1800 வணிகர்கள் பங்கேற்கும் நிலையில் 1500க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பிரதமர் மோடி. ஓம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः பவே பவேநாதி பவே போஷ்மான் முகலாய படையெடுப்பு நடைபெற்று 1000 ஆண்டுகள் கடந்ததை அனுசரிக்கும் வகையில் நடந்த சிறப்பு பூஜையில் மோடி சிறப்பு வழிபாடு. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயிலில் வான வேடிக்கை மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சி. தரிசனத்திற்கு பிறகு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. என்றாவது ஒரு நாள் இந்தியாவின் பிரதமராக ஹிஜாப் அணிந்த பெண் வருவார். AIMIM தலைவர் அசாதுதீன் ஓவைசி பரபரப்பு பேச்சு. காஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்ட சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை. தீவிரவாதிகள் ஊடுருவல் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு 3வது முறையாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு செயலாக மாற்றப்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டு. மேற்கு வங்க பாஜக எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரியின் வாகனத்தை மறித்து TMC தொண்டர்கள் போராட்டம். புருவியாவிலிருந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது சுவேந்துவின் கார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ வைரல். পুলিশ পাঠিয়ে দিয়েছে জ্যাকেট করে, তারা এদেরকে বাবা বাচ্চা চুমু খাচ্ছে গলা জড়িয়ে ধরে। பால் தாக்கரே உணவளிக்காமல் இருந்திருந்தால் பாஜக ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்திருக்கும். சிவசேனா UPD தலைவர் உத்தவ் தாக்கரே விமர்சனம். மருத்துவர்கள் சமீபத்திய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதிக உயிர்களை காப்பாற்ற வேண்டும். சுகாதாரத்துறையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்களுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவுறுத்தல். I request you all to improve quality of healthcare. We have to become the best in the world.
Each one of you must try to become the best doctor. Thank you, doctors. Keep learning, keep serving, keep rising. கடலோர கர்நாடகாவை மேம்படுத்த புதிய சுற்றுலா கொள்கையை உருவாக்க நடவடிக்கை. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் பேட்டி. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு அச்சமின்றி செயல்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட யாரையும் விட்டுவிடக் கூடாது என காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் കെ.സി. വേണുഗോപാൽ ആവേശം. ശബരിമലയുമായി ബന്ധപ്പെട്ട കാര്യത്തിൽ അയ്യപ്പന്റെ സ്വർണം കൊള്ള നടത്തിയിട്ടുള്ള അയ്യപ്പന്റെ സ്വത്ത് കൊള്ളയടിച്ച ആ കേസിൽ ഉൾപ്പെടേണ്ടവരെല്ലാവരിലേക്കും അന്വേഷണം എത്തണമെന്നാണ് ഞങ്ങൾ ആദ്യം മുതലേ പറയുന്നത്. டெல்லியில் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் வட்டமேசை மாநாடு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று இளம் தலைவர்களுடன் உரையாடி வாழ்த்து. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் நடந்த தனியார் கல்லூரி ஆண்டு விழா. ஒங்கோல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி மகுண்ட சீனிவாசலு ரெட்டி நடனமாடி உற்சாகம். அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு டெலிவரி செய்ய தடை. உத்தரப்பிரதேச மாநில அரசு அதிரடி உத்தரவு. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த திட்டமிட்டுள்ள மத்திய அரசின் முடிவுக்கு வரவேற்பு. மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசாணை வெளியீடு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிப்பு. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. புதிய பெயருடன் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு தங்களை ஏமாற்றியதை அரசு ஊழியர்கள் விரைவில் உணர்வார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். ஜிஎஸ்டி வரி விகித சீரமைப்பினால் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்திற்கு 10,000 கோடி இழப்பு ஏற்படும். அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை வழங்கிட வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் வைத்தும் சிலம்பம் சுற்றியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகம். ஏற்கனவே தேர்தல் பணி 50% முடிந்துவிட்டது, மீதமுள்ளது 50% தான். திமுகவினர் போல் வேலை செய்ய முடியாது என பாஜகவினரை புகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் 50% முடிச்சுட்டீங்க. இன்னும் 50% பாக்கி இருக்கு. தணிக்கை சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் தேவை என கமல்ஹாசன் வலியுறுத்தல். தற்போதைய சூழல் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கருத்துரிமையையும் பாதிக்கக்கூடியது எனவும் கருத்து. கரூரில் நடைபெற்ற 8 மணி நேர சிபிஐ விசாரணை நிறைவு. சென்னைக்கு புறப்பட்டு சென்ற தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம். பொங்கல் தொகுப்பில் வேட்டி சேலை வழங்குவதில் நீடிக்கும் குளறுபடிகள் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். 4.5 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த இபிஎஸ் இப்போதுதான் எழுந்து ஊழல் குற்றச்சாட்டு கூறுவதாகவும் விமர்சனம். இவ்வளவு நாள் எங்கேயோ தூங்கிட்டு இருந்திருக்காரு, இப்ப யாரோ எழுப்பி விட்டுருக்காங்க. அவர்களுடைய எழுப்புதலின் பேரில் எழுந்துச்சு.
பாய்மர படகு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் சந்திப்பு. பதக்கம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் உதயநிதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை களமிறக்க உரிமையாளர்கள் தயாராகி வரும் நிலையில் வாடிவாசல் அமைக்க தென்னை மரத் தூண்கள் நடும் பணி தீவிரம். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் தனியார் பள்ளியில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். உரியடி, தவக்களை ஓட்டம், பலூன் உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று அசத்திய மாணவ மாணவிகள். திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவனங்களில் 5000த்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்ற பொங்கல் விழா. தமிழர்களின் பாரம்பரிய தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் பங்கேற்பு. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து முழக்கம். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. ஊபி வாரியர்ஸ் அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். ஆசிய சாம்பியன்ஷிப் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள்தான் தனது இலக்கு. தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை அருந்ததி சௌத்ரி பேட்டி. வரவிருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொள்ளும். இந்த தொடரில் வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கிய பங்கு வகிப்பார் என முன்னாள் இந்திய கேப்டன் கங்குலி நம்பிக்கை. டெல்லி வந்தடைந்து ஃபிஃபா உலகக்கோப்பை. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அகில இந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் கல்யாண் சௌபே ஆகியோர் வரவேற்பு. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. சீனாவின் வாங்ஜி சிந்துவை 16-21, 15-21 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. இலங்கை பாகிஸ்தான் இடையே இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்ல பாகிஸ்தானும் சமன் செய்ய இலங்கையும் முனைப்பு காட்டும் என எதிர்பார்ப்பு.